டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு 30 கேள்விகளை பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட அண்ட் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்விகள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன? இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை பாருங்கள். வளமான மண், சரி. போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்தன, இதுவும் சரி. ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன, இதுவும் சரி. ஸோ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி. இரண்டாவது வினா பாருங்க. ஹரப்பா நாகரிகத்தில் இடிபாடுகளை பற்றிய முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சார்லஸ் மேசன். மூன்றாவது வினா, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது? விடை ஆப்ஷன் சி பாழடைந்த செங்கற்கோட்டை. நான்காவது வினா, எந்த ஆண்டு லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? விடை ஆப்ஷன் ஏ 1856. ஐந்தாவது வினா, நாகரிகம் என்ற வார்த்தை டேஷ் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது? விடை ஆப்ஷன் பி லத்தீன். ஆறாவது வினா, எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்? விடை ஆப்ஷன் பி 1920. ஏழாவது வினா, கீழ்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்தினர்? இங்க பார்த்தீங்கன்னா பண்டைய இலக்கியங்கள், காந்தப்புல வருடி, ரேடார் கருவி. ஸோ பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். எட்டாவது வினா பாருங்க. 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல். ஒன்பதாவது வினா, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி புதுடில்லி. பத்தாவது வினா, 1861 இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது? விடை ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 11வது வினா, ஹரப்பா நகரின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி கோட்டை. 12வது வினா, ஹரப்பா நகரின் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது? விடை ஆப்ஷன் ஏ கீழ் நகர அமைப்பு. 13வது வினா, மெஹகர் என்பது டேஷ் கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும்? விடை ஆப்ஷன் பி புதிய கற்காலம். 14வது வினா, மெஹகர் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ போலன். 15வது வினா, ஹரப்பா நகரின் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன? விடை ஆப்ஷன் சி சட்டகம். 16வது வினாவை பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஸோ கீழே ஒரு சில கூற்றுகள் கொடுத்துருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி. எது தவறுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹரப்பா நகரத்தில் வீடுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன, இது சரி. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் என்பது வெண்கல காலமாகும், இதுவும் சரி. மூணாவது பாருங்க, ஹரப்பாவின் பெருங்குளம் சதுர வடிவில் அமைந்திருந்தது, இது தவறு. நான்காவது பாருங்க, கட்டடங்களை கட்ட சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியதற்கான காரணம் அவை நீரில் கரைவதில்லை, இது சரி. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறு. 17வது வினா, ஹரப்பா நாகரிகத்தில் செங்கற்களால் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? விடை ஆப்ஷன் ஏ ராகி கர்கி. 18வது வினா, மொஹஞ்சதாரோவில் அமைந்திருந்த கூட்ட அரங்கு பொது கட்டடம் எத்தனை தூண்களை கொண்டிருந்தது? விடை ஆப்ஷன் பி 20. 19வது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? முதல் கூற்று பாருங்க, ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர், சரி. இரண்டாவது கூற்று, பொருட்களின் நீளத்தை அளவிட அளவு குறிப்பிட்ட குச்சிகளை பயன்படுத்தினர், சரி. மூன்றாவது கூற்று, ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர், சரி. நான்காவது கூற்று பாருங்க, தானிய களஞ்சியம் தொடக்க கால ஹரப்பா காலத்தை சேர்ந்தது, இது தவறு. அப்ப பாத்தீங்கன்னா விடை ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 சரி. 20வது வினா, அரசன் நாரம்சின் சிந்துவெளி பகுதியில் உள்ள டேஷ் எனும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார்.
விடை ஆப்ஷன் டி மெலுக்கா. 21வது வினா, சிந்து சமவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ லோத்தல். 22வது வினா, சிந்து சமவெளி பகுதியில் அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ. 23வது வினா, குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆன அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது? விடை ஆப்ஷன் ஏ 1704 மில்லிமீட்டர். 24வது வினா, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? விடை ஆப்ஷன் பி செம்பு. 25வது வினா, வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை எங்கு கிடைத்தது? விடை ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ. 26வது வினா, காவிரி வாலா என்ற தமிழ் பெயரால் அழைக்கப்படும் ஆறு எங்கு காணப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி பாகிஸ்தான். 27வது வினா, சிந்து சமவெளி மக்கள் எதனால் ஆன ஆடையை பயன்படுத்தினர்? விடை ஆப்ஷன் சி பருத்தி. 28வது வினா, சிந்து சமவெளி மக்கள் எவற்றை பற்றி அறிந்திருக்கவில்லை? விடை ஆப்ஷன் ஏ இரும்பு. 29வது வினா பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய குறிப்புகளில் சரியானதை தேர்ந்தெடு. முதல் கூற்று பாருங்க, அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கப் பெறவில்லை. இது சரி. இரண்டாவது பாருங்க, ஆண் பெண் இருபாலாரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். இதுவும் சரி. மூணாவது பாருங்க, குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. இதுவும் சரி. அப்ப விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி. 30வது வினா பாருங்க, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். விடை ஆப்ஷன் பி சிவப்பு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 முக்கியமான சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கேள்விகளை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் போய் அதை டவுன்லோட் பண்ணி இங்கே நீங்கள் இது ஆன்சர்லாம் பார்த்துட்டிங்களா, அங்கே போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்கள். மிஞ்சி போனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டு பார்த்துருங்க. நீங்கள் அப்படியே வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.